ஹலோ மக்களே 689 போயிடலாம். போன மிஸ்ல என்னன்னு பார்த்தா நம்ம முகிவர் லூஃபி வந்து ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். டே வம்மிங்கும் உன் கதையை முடிக்க வரேன்னு சொல்லிட்டு டேய் முகிவரா லூஃபி பக்கத்தில் எவனாச்சும் வந்தீங்கன்னா உங்க கதையை முடிப்புன்னு சொல்லிட்டு ஃபங்கு பிரதர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம லூஃபி ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். ஷார்ட் கட் இதுதான், இந்த வழியோடு உள்ள நீங்க போலான்னு சொல்லிட்டு வழி அனுப்பிச்சு வைக்கிறான். வாடா முஷி ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். ஆனா அப்துல்லாவும் ஜீத்தும் கீழே விழுந்துட்டானுங்க. லூஃபி வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் வியோலா வந்து கீயை கண்டுபிடிச்சிட்டா நாங்களே கொடுக்க வரோம், சன்ஃப்ளவர் ஃபீல்ட்ல மீட் போகணும்னு சொல்றாவா. சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கிறதுல டே தரையில ஃபுல்லா தண்ணியா இருக்கு, பார்த்து போடான்னு சொல்லிட்டு டிராஃபலகர்லாம் ஆரம்பிக்க அதுக்குள்ள மூசி போய் தண்ணி கிளம்பி முங்குது. என்னடா தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டோம், இது வரை டெட் அண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். டே இது ஒன்னும் ஷார்ட் கட் கிடையாடா, உங்களுக்கு செட் பண்ண ட்ராப்பு உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டொஃப்ளோமிங்கும் அங்கிருந்து வந்தோன்னே லூஃபி ஷாக் ஆயிட்டான். மிங்கும் எங்க இருந்துடா வரான்னு சொல்லிட்டு தண்ணி வேற இருக்கு, இவனுக்கு வேற டெவில் ஃப்ரூட் யூசர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சிரும். டே நீங்க ரெண்டு சேர்ந்து வேலை பார்த்தா வீக்கா தாண்டா இருப்பீங்க, லாக் வேற ஹேண்ட் கப் ஃபல்ட்டல அப்பலாம் நீ இல்ல வேஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல லூஃபி கம் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா அடிச்சு அடி ரிட்டர்ன் ஆகி சுத்திட்டு அவன்கிட்டே வருது. டே உன்னை காப்பாத்த தாண்டா இங்க வந்த, நீ முட்டாள் ட்ராப்ல மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். என்னன்னு பார்த்தா புல்லட் ஸ்ட்ரிங்க்னு சொல்லிட்டு மூஷியை நோக்கி அடி அடி நடிக்கிறான். மூஷிய தண்ணிக்குள்ள போகுது, கிவ் அப் பண்ணிடாதடா மூஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மூஷிய சாச்சிரவே செஞ்சுட்டான். அடிச்சதுக்கே வந்து கதையை முடிச்சிட்டானுங்க. டே மூஷி என் கூட இருடான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எவன்டா உங்களை கொல்லுவோம், உங்களை பார்க்கவே பாவமா இருக்கடான்னு சொல்லிட்டு இருக்காம வெளியே போவோமா உங்களை ரேம்பிங் பண்ணுவோமான்னு சொல்லி. ஆனா உங்களுக்காண்டி சில முட்டாள் ஆர்மிகள்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னன்னு பார்த்தா கொலிசியம் சோல்ஜரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காம. நீங்களே ஒரு முட்டாளு, நீங்கெல்லாம் இதுல வரலாமாட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய்லா இவன் எதுக்குடா சூஸ் பண்ண, இவன்லாம் ஒரு பொடியன், அதுவும் இவன் ஒரு வேஸ்ட், இவனை சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு டொஃபலோவிங்க நக்கலா பேசிட்டு இருக்கான். கோலத்தனமா எல்லா முடிவும் எடுக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. வாய முடுடான்னு சொல்லிட்டு லா கத்திக்கிட்டு இருக்கான். டே ஒன்ன மாதிரி நான் என்னைக்கு இருக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாடா, நான் ஆல்ரெடி காப்பாற்றப்பட்ட ஒரு மாதிரி தான் நான் இருக்குன்னு ஆசைப்பட்டுக்கன்னு சொல்றான். என் தம்பி க்ரோசான பத்தி பேசுறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே இப்ப நீ சாக போறது ஃபுல்லாவே வேஸ்ட், முட்டாள்தனமா சாவுங்கடான்னு சொல்லிட்டு புல்லட் ஸ்ட்ரிங்க வச்சு அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். என்ன நடக்கணும் ஒண்ணும் புரியல. டே முகிவராவும் உன்னை தோட்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்துல்லாவும் ஜீத்தும் பாஞ்சு வந்துட்டு ஒரு போடு போடுறாங்க. ஸ்ட்ரிங்ஸ்லாம் அப்படி வேற லெவலா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. டே தப்பான பாடியை வெட்டிட்டோமான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே இது ஸ்ட்ரிங் பப்பட்டுட்டா, இது ஒண்ணு அவனே கிடையாதுன்னு சொல்றாங்க. அடிச்சட்ல ஸ்ட்ரிங்ல துடுத்துட்டு உடைய ஆரம்பிச்சிருச்சு. முகிவரா நீ உயிரோட இருக்கே, இது போதும் வாங்கடா நம்ம முகிவரா காப்பாத்தோன்னு சொல்லிட்டு அப்துல்லாவும் ஜீத்தும் மாசா வந்துட்டு லூஃபியை காப்பாத்த வந்துட்டானுங்க. இவனுக்கு வேற லெவல் பண்றானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி கிரோசோ தான் கட்டுறாங்க. கிரோசோ டொஃப்ளோமிங்கத்தை அடிக்க ஜெட்டு விதத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா ஊர் மக்கள் அங்க எங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு ஸ்னைப்பர் மேல நிக்கிறான். 100 மில்லியன் பெரி எனக்கு கிடைக்க போது, டொஃப்ளோமிங்க ஃபேமிலிட்ட கொண்டு போய் விற்க போறேன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறான். ஆனா சுட்டு தள்ளுறதுக்குள்ள ஒரு தாத்தா வந்து தடுத்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டே நீ கிரோச கொல்லணுமாடா பாக்குற, நீ ஒரு பைரட்டு, நீ எப்படா தொடுவன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா தடுக்கலான்னு வராரு. ஆனா அதுக்குள்ள கிரோஸ் ஜெட்டு வேகத்துல வந்துட்டு அவனை அடிச்சு பறக்கூடாரு. ரொம்ப நன்றி வயதானவர்களே, ரொம்ப நன்றி வயதானவரே, என் உயிரையே நீங்க காப்பாத்திட்டீங்கன்னு சொல்றான் கிரோஸ். நான் கெஞ்சி கேட்கறேன், உங்களை நான் கேப்சர் பண்ண நினைக்கிறேன், சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னை மன்னிச்சிருங்க, இது என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு நீங்க சண்டை பண்ண ஆசைப்படுறீங்க, நீங்க பிறக்கும் போதே வந்து அமைதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. டொஃப்ளோமிங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்றான், நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க தாத்தான்னு சொல்றான். சொன்னோடனே தாத்தா அப்படி சோகமாகறாரு. என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியை காப்பாத்திட்டானுங்க. டே நீங்க எங்களை காப்பாத்தினீங்க ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோமோ, இவன் லோவர் பாடி இங்க இன்னும் இருக்கதா செய்து, இல்ல இது வேற எதுவும் சொல்லி கேக்குறாங்க. டே நான் சொன்னோம்லடா இது ஃபேக்கான பாடிடா, இது ஸ்ட்ரிங் பப்பட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் நம்மள முட்டாள்தனமா பண்ணிருக்கான், இது ஒன்னும் ஒரிஜினல் பாடி கிடையாதுன்னு சொல்றான். டே நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கட் சொன்னோம்லடா அவனங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. டே கெல்லி ஃபங்கு காயா அவனை பத்தியா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்துல்லா ஜீத்தும் சொல்றாங்க. அவன் ஒரு முட்டாள், அவன் நம்மள ஏமாத்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்துல்லா ஜீத்தும் அடிபட்டதுக்கு அப்புறம் டே இந்த முட்டாளுங்க இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்கடா, வாங்கடா கதையை முடிப்போன்னு சொல்லிட்டு ஃபங்கி பிரதர்ஸ் உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க நம்ம ட்ரிக் பண்ணி சாக்கிய வச்சிருக்கானுங்க. டே அப்துல்லா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அப்பதான் ஸ்ட்ரிங் பப்பட்டு வந்துட்டு ஃபங்கி பிரதர்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருந்திருக்கு. டிராவலர்லாம் சொன்னது உண்மைதான், மிங்கோ வந்து இதெல்லாம் ட்ராப் பண்ணி காப்பாத்துற மாதிரி வந்து நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு சரி மத்தவங்க எல்லாம் எங்கடா, கேபேஜும் மத்தவங்களும் நல்லா இருக்காங்களா, அடிபட்டுக்கிட்டு எது கிடக்காங்களா சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாருமே பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்னத்துக்கு செகண்ட் லெவல தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே நம்ம ஷார்டஸ்ட் ரூட்டுக்குள்ள சன்ஃபிளவர் ஃபீல்டுக்குள்ள போலாம் நினைச்சா என்னடா அப்படி போக முடியலன்னு சொல்றாங்க. இந்த என்ட்ரன்ஸுக்கு போவோம், நம்ம சீக்கிரம் போன்னு சொல்றாங்க. அப்படி
அப்படிலாம் முடியாதுடா, ஷார்ட் ரூட்டை நான் ரெடி பண்றேன்னு சொல்றான் லூஃபி. என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஷார்ட் கட் இல்லனா நான் ஒன்ன ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி மேல பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு அப்துல்லாவும் ஜீத்தும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி என்னன்னு பார்த்தா கிரோஸை தான் காட்டுறாங்க. எல்லாரும் செகண்ட் லெவலுக்கு போயிருப்பாங்க. இந்த நான் வரேன்னு சொல்லிட்டு கிரோசு வரான். அந்த என்ட்ரன்ஸ் நோக்கி பாக்குறான். முகிவரா சத்தம் என்ன இங்க கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளு கம்மு கம்முன்னு சொல்லிட்டு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான் உள்ள. அவன் என்ன பண்ண காத்திருக்கானே ஒன்னும் புரியல. பேசிக்கிட்டே இருக்கிறதுல இங்க வந்து என்னன்னா டொஃப்ளமிங்கோட ஆளை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா எக்ஸிகியூட்டிவ் ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. இங்க லூஃபியோ கம்மு கம்முன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா எல்லாரும் சண்டை போட்டுக்கிறதுல ஒரு பெரிய எர்த்துக்கு சத்தமே கேக்குது. ஏதோ அந்த இடமே உடஞ்சு துண்டு துண்டா போகுது. எலிஃபண்ட் கன்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்துறான். ஆர்னமெண்ட் ஹாக்கியை வச்சு அடிச்சு தரைய பொழந்துட்டான் லூஃபி. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு கேவன்டிஷோ ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபி அடிச்சு மேல வரான். டேய் முகிவராயாடா இதை பண்ணான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபி ஒரு அடி வந்து எல்லாத்தையும் ஓட்டச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கு. டேய் முகிவரா இன்னும் நீங்கள் டென்ஷன் தாண்டா ஏத்துறன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்துறாங்க. டான் ஜின்ஜோவோ எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. டேய் ஒருத்தனா வாரானுங்கன்னு சொல்லிட்டு டேய் இனிமே எங்கேயும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த இடத்த நோக்கி போகணும்னு சொல்லிட்டு கிரோஸ் வந்து என்ட்ரன்ஸ் நோக்கி வராரு. சரி வாடா டிராஃப் நம்ம போவோம்னு சொல்றானுங்க. டேய் உண்மையிலே ஷார்ட்கட்டை உருவாக்கிட்டான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஜீத் அப்துல்லா நீங்க மூஷியை பாத்துக்கோடா, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நம்மளால என்னன்னு பார்த்தது ஹோல்ஸுக்குள்ள உடச்சிக்கிட்டு வரான்னு பாக்குறான் லூஃபி. என்னடா ஒரு கை மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கம்மு கம்மு ராக்கெட்டுன்னு சொல்லிட்டு லூஃபி உடச்சுக்கிட்டு மேல வரான். டே முகி வரான் வந்துட்டான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்க எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. நான் செகண்ட் லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ட்ரஃபலகர்லாம் எல்லாரும் வராங்கன்னு சொல்லிட்டு டே வாடா லூஃபி ஓடுன்னு சொல்றாங்க. மிங்கோ இருடா உன் கதையை முடிக்க நான் வரேன்னு சொல்லிட்டு லூஃபியே கிளம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கட் பண்ணி அட்மிரலும் சபோ சண்டை போடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஏசு லூஃபியோட சபோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அட்மிரல் கூட நின்று சோலோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிராகன் கிளாப் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவனோட ட்ரைனிங் வேற யாருமே இல்ல, மங்கி டி டிராகன் லூஃபியோட அப்பா. அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னே புரியல. இந்த காத்துல என்னை ஒன்னும் பண்ணாது, இதெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நம்பர் 2 ரெவல்யூஷனரி ஆர்மிக்காரன் வந்து எதிர்பார்க்கறது தான், நீ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியும் சொல்றான் அட்மிரல். ஆனா ஃபுஜிடோரோ சும்மா இருக்க மாட்டேங்கான். அவன் மீட்டியேட்டர் ஸ்டார்ட் பண்ண பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்மைல் ஃபேக்டரி தான் காட்டுறாங்க. ஃப்ராட்லண்ட்னு சொல்றானுங்க அவனுக்கு. நாங்க சொல்றதை தெளிவா கேளுங்க, இந்த டோரை அனலாக் பண்ணணும், அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுக்கு. செனோர் பிங்க மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, மிச்சது நாங்க பாத்துக்கணும்னு சொல்றானுங்க. எனக்கு புரியுதுன்னு சொல்றதுக்குள்ள செனோர் பிங்க சுத்திக்கிட்டு வந்து ஒரு போடு போடுறான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா டே 200 மில்லியன் இருக்குடா வாங்கடா சுட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு டோண்டா வில்லேஜ்காரங்களை தூக்கிட்டு வருது ரோபின் ரெபெக்காவை சுட்டு தள்ளுறானுங்க. கவலைப்படாதீங்க இவனுங்களை நான் பாத்துக்கிட்டேன், பேரியரை நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றான். ஐயோ என்னோட கையை கிராஸா வைக்கணும், இப்ப என்னால பேரியரை போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா தரையில இருந்து எல்லாரும் சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. கொலிசியத்துல எதை பண்ணணும் அதை தாண்டா இப்ப பண்ண போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெய்வம் என்னடா பண்ண காத்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா எல்லாத்தையும் பயம் கொடுத்து ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் கட் பண்ணி லெவல் 4 ஏரியாவை காட்டுறாங்க. அதான் சன்ஃபிளவர் ஃபீல்டு. அங்க யார் வரான்னா பெல்லமி தான் நடந்து வந்துகிட்டு இருக்கான். டே இதுல மட்டும் நீ ஜெயிச்சினா நீனு ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு ஆளாயிருவ, நீ என் கூட வர ஆசைப்படுத்தியான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கே பேசியிருப்பான். டே யங் மாஸ்டர் தாண்டா உன்னை கொல்ல சொன்னார் சொல்லிட்டு டெலிங்கரும் பேசணுன்னே அதை கோவத்துக்காண்டி அங்க இருந்து பெல்லமி நடந்து வந்துகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் டொஃப்ளமி தான் காட்டுறாங்க. டே டோஃபி ஸ்ட்ரிங் ஜோக்கரை இங்க இருந்து எங்கேயாச்சும் நீ அனுப்புனியா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ட்ரியபிள் அவன்கிட்ட சில விஷயத்தை டெலிவரி பண்ண கொடுத்துருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கறான். ஆமாடா அவனை மீட் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மாதிரி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சின்ன பையில இருக்கல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தாண்டா அவனும் இருந்தான். 10 வயசுல நான் அந்த மாதிரி தாண்டா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 10 வயசுல முடிவெடுத்தேன் எனக்கு ரைட் ஹேண்ட் பண்ண அவனா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவனை கொல்ல வேண்டிய அவசியமாயிருச்சு, அப்படிதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்றான். டே நம்மளுக்கு ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க அவங்க. டே இந்த பொடி ஏடா அந்த பொடி ஏடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் பைரட் குரூப்ல சேர ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். நான் பாக்குற எல்லாத்தையும் அழிக்கணும், வீடு மக்கள் எல்லாத்தையும் கொல்லணும், அதுக்காண்டி தான் உங்க கூட சேர வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டொஃப்ளமிங்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்கான். நான் சாகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் தான் இப்போ டொஃப்ளமிங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட பழைய காலகட்டத்தை உடனே லூஃபி தான் காட்டுறாங்க. டே மிங்கோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வரான். அதோட முடியாத கட்டத்தை செஞ்சு இப்போ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கம்முங்க பெல் பட்டனை கம்பறாங்க. See you bye.